அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு என்னமோ காலையிலிருந்தே குபேரன் குரு அப்படின்னே ஓடிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய கருத்தரங்கம் 23வது கருத்தரங்கம். 23 எத்தனைங்க? 5னா குரு பகவான். ஓகேங்களா? அப்போது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எந்த நிகழ்வுகளும் நடப்பதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிழமை என்னங்க? சனிக்கிழமை. இன்னைக்கு சனி பகவான் இருக்கிறதே குருவுடைய நட்சத்திரத்தில். எதில் இருக்கார் தெரியுங்களா? பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்னைக்கு குபேரன்னு பேசுகிறோம். பூரட்டாதியில் யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு. குரு பகவானும் பூரட்டாதியில் தான் இருக்கிறார். இல்லையே, சுக்கரன் தான் இருக்கிறாரு அப்படிங்களாம். குரு சுக்கரன் பரிவர்த்தனை. நீங்கள் பரிவர்த்தனை போட்டு குருவை கொண்டு வாங்க, எந்த நட்சத்திரத்துக்கு வருவார்? பரிவர்த்தனை போட்டு குருவை இங்கே கொண்டு வாங்க, எந்த நட்சத்திரத்துக்கு வருவார்? பூரட்டாதிக்கு தான் வருவார். ஏன்னா சுக்கரன் பூரட்டாதியில் தான் இருக்கிறார். ஓகேங்களா? சுக்கரன் குரு பரிவர்த்தனைனா குரு எங்கே வருவாருங்க? பூரட்டாதிக்கு தான் வருவார். இன்னைக்கு 5வது கருத்தரங்கம். குருவும் பூரட்டாதி இல்லை. இன்னைக்கு கிழமை சனிக்கிழமை, சனியும் பூரட்டாதி இல்லை. புரியுதுங்களா? அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமே நாம தீர்மானிக்கிறது கிடையாது. இயற்கையான இதெல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் போடல. இன்னைக்கு குபேர புள்ளி போடணும், குருவை பற்றி பேசணும், பிளான்லாம் பண்ணலாம். அது இயற்கையாகவே நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நன்றி. பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி, இறைவனுக்கு நன்றி. சரிங்க, இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எல்லா பக்கமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த குபேர புள்ளி. சார், இது பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்களே. குபேர புள்ளினா பலவிதமாக சொல்கிறாங்களே. குருவை வச்சு குபேர புள்ளின்னு சொல்கிறாங்க, சுக்கரனை வச்சு குபேரலட்சுமின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே குபேரன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சுக்கரனை சொல்லுவீங்களா? குருவை சொல்லுவீங்களா? வேற எந்த கிரகத்தை சொல்லுவீங்க? குருவை தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு சூட்சமம், அற்புதமான சூட்சமம். இவங்களை விட ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரிங்க, முதல்ல நாம் சொல்றோம் இல்லைங்களா, காலையிலே பேசுகிறோம், அளவான பணம், மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னா அது யாரு? சுக்கரனா? இது காலபுருஷ தத்துவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலபுருஷ தத்துவம், காலபுருஷனுடைய முதல் ராசி. நமக்கு வருமானம்னா எந்த கிரகம்? வருமானம் வேணும் அப்புறம் எத்தனாம் பாவகம்? 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்திற்கு உண்டானவர் யார்? சுக்கிரன். எங்க உச்சம்? மீனத்துல சுக்கிரன் உச்சம். இந்த மீனத்துல சுக்கிரன் உச்சம். இந்த சுக்கிரனுக்கு உச்சம் கொடுத்த அந்த வீடு யாருடைய வீடு? குரு. எங்க உச்சம்? கடகத்துல உச்சம். ஓகேங்களா? அப்போ நம்ம சொல்ற அளவான பணம், மிடில் கிளாஸ் லைஃபை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் மீனத்துல உச்சம். இந்த மீன ராசி, இந்த வீடு கொடுத்தவன் யாருன்னா குரு. அவர் தான் பெரும் பணத்துக்கு உண்டானவர். அவர் எங்க உச்சம்? கடகத்துல உச்சம். சரி, குருவுக்கு வீடு கொடுத்தவன் எங்க உச்சம்? குருவுக்கு வீடு கொடுத்தவன் எங்க உச்சம்? 2ல் உச்சம். 2ஆம் இடம் தான் என்னங்க? பணம். அப்போ ரோலிங் பாருங்க. இதுல யாரு குபேர கிரகம்? சந்திரன் தானே? சந்திரன் தானே சார்? இப்போ முதல்ல நம்ம பண வருவாய் ஈட்டுறோம். இந்த பண வரவுக்கானவர் முதல்ல எங்கே உச்சம்? இங்கே 12ஆம் இடத்துல உச்சம். அந்த பணவை பெரிய லெவல்ல மிச்சப்படுத்தினா குரு தேவை. அப்போ அவர் தான் அந்த வீட்டுக்கு வீடு கொடுத்தவர். அவர் எங்க உச்சம்? கடகத்துல உச்சம், 4ல் உச்சம். சரி, பெரும்பணத்தை கொடுக்குறாரு. அந்த பெரும்பணத்துக்கு வீடு கொடுத்தவன் எங்க உச்சம்? 2ல் உச்சம். அப்ப இதுல யாரு பெரிய குபேர கிரகம்? சந்திரன் தான் பெரிய குபேர கிரகம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வருமானமும் சொல்லக்கூடிய இடத்திலேயே உச்சமடையக்கூடிய கிரகமே யாருங்க? சந்திரன் தான். அப்ப இந்த தத்துவத்திலே நீங்க எடுத்துக்கலாம், இந்த ரோலிங்ல எடுத்துக்கலாம். எடுத்துக்க முடியாதுங்களா சார்? ஒரு மனுஷனுடைய முதல்ல ஒரு மனுஷன் சம்பாதிச்சானா அடுத்து என்ன பண்ணுவான்? ஒரு இடம் வாங்குவான், ஒரு வீடு கட்டுவான், ஒரு கார் வாங்குவான், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவான், குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க மாட்டாங்களா? ஓகே, பணம் வருது, வீடு கட்டுறாங்க. அதாவது சம்பாதிக்கிற பணத்தை 4ஆம் இடங்கிற சுகத்துக்காக யூஸ் பண்ணுவானா மாட்டானா? அதுக்கு தான் யூஸ் பண்ணுவான், வேற யாருக்கும் யூஸ் பண்ண போறது கிடையாது. அவங்க சுகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, சுகத்துக்கு யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா? சரிங்க சார், வருமானம் வந்துருச்சு,
ஒரு வீட்டை கட்டிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், எல்லாம் ஓகே. 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். சொல்லுங்க, 12ஆம் இடம் என்னங்க? ஒரு மனுஷனுடைய சுகம் அனைத்து எங்க இருக்குது? 12ல தான் இருக்கு. அதனால சுக்கிரனுக்கு கொண்டு உச்சன்னு வச்சாங்க. ஏன்னு சொல்லுங்க? இதை படுத்து தூங்குற இடம். ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா, சுக்கிரன் மனைவியோட மகிழ்ச்சி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்போ என்னன்னா, ஒரு மனிதனுடைய முழுமையான விஷயங்கள் சம்பாதிக்கிறான், எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்கிறான், அல்லது அதுக்கான விஷயத்தை ஏற்படுத்திக்கிறான். ஆனால் அதையெல்லாம் நிம்மதியாக அனுபவிக்கிற எத்தனாம் பாவம் வேணும்? 12ஆம் பாவம் வேணும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்க சுக்கிரன் யார் எடுப்பீங்க சார்? இங்க யாரு குபேரன் எடுப்பீங்க? சந்திரனை தான் எடுத்தாகணும். ஏங்க சார், சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த குரு சுக்கிரனை விட பெரிய பணக்கார். ஆனா குருவுக்கு இடம் கொடுத்த சந்திரன் பெரிய பணக்கார். ஏன்? அவர் தான் 2 லட்சம். 12 ராசிகள் 2 லட்சம் அவர் தானே. சம்பாதிக்கிற இடத்துல உச்சம் அவர் தானே. அப்போ இதுல குபேர கிரகம் யாரு? எல்லாத்த விட பெரியவர். அப்போ குபேரம்னா யார சொல்லலாம்? காலபுருஷ தத்துவம். காலபுருஷன் தான், இறைவனுடைய கணக்கு தானே எல்லாருக்கும் பொதுவா இருக்குது உங்களுக்கு. அப்போ நான் குபேர கிரகம்னா 3 பேருமே குபேர கிரகம் தான். சரிங்களா? இவங்க குபேர லட்சுமி, இவர் குபேரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் குபேரத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறது யாருங்க? சந்திரன் தான். ஓகேங்களா? அப்போ இந்த சந்திரனை மையமா வச்சு தான் நாம குபேர புள்ளியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாங்களா? இல்ல விட்டுறலாங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு. ஆனா இந்த குபேர புள்ளியினுடைய பாதையில போறவங்க கண்டிப்பா வாழ்நாள் வெற்றியாளர், கண்டிப்பா பணம் சம்பாரிச்சு ஒரு பெரிய லெவல்ல வருவாங்க. அவன் அந்த குபேர புள்ளியை கண்டுபிடிச்சு அந்த குபேர புள்ளியை எப்படி இயக்கிறதுன்னு கரெக்டா பார்த்து இயக்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றியாளர் தான். சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? என்னங்க அது குபேர புள்ளினா? அந்த குபேரன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். 108 பாதம் இருக்குது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அந்த குபேரன் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த செல்வத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த பாதத்தை போய் நம்ம தொட்டு, அந்த பாதத்துக்கு உண்டான கிரகத்தை தொட்டு அந்த கிரகத்தை இயக்கணும்னா நாம கண்டிப்பா நிச்சயமாக செல்வத்தை சேர்த்து விடலாம். அதுலதான் சூச்சமே இருக்குதுங்க. அதுதான் நிறைய பேருக்கு சவாலான விஷயம். கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இயக்கிறதுல தான் என்ன விஷயம் இருக்குதுங்க? முழுமையாக ஜோதிடம் கற்றுணர்ந்தால் மட்டும்தான் அதை இயக்கிறதுக்கான வழி தெரியும். சரிங்களா? சரி, எப்படின்னு முதல்ல சொல்லுவோம். ஒரு 2 ஜாதத்துக்கு எப்படி இயக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எப்படி இயக்குறதுன்னு நீங்களே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு ஜோதிடத்தை கலந்து ஆலோசிச்சு பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? முதல்ல இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றதுங்க? இதை குபேர புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். இப்போ ஒரு ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னத்திற்கு வருமானத்தை கொடுக்குற பாவகம் எது? எந்த லக்னம் வேணா நீங்க 2ஆம் பாவகம். அப்ப எல்லாருக்கும் 2ஆம் பாவம் ஒன்று இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும், டவுட் இல்லை. இந்த 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அப்ப இந்த 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி, 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரு குறிச்சு வச்சுக்கோங்க. குறிச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி எங்காச்சும் ஒரு பக்கம் கோந்திருப்பார் இல்லைங்களா? 12 ராசியில. இந்த 12 ராசியில எந்த பாதத்தில் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாருங்க. அது எத்தனாவது பாதத்தில் இருக்கிறார் குறிச்சுக்குவீங்களா? குறிச்சுக்கிட்டு அடுத்து நான் குபேர கிரகம்னு யாரை சொன்னேன்? சந்திரனை சொன்னேன். அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த நட்சத்திர பாதம் எதுங்கிறதை குறிச்சு வச்சுக்கோங்க. நட்சத்திர பாதம் இதுல தான் ஒண்ணுல தான் இருக்கும். சந்திரன் அந்த 108 பாதத்துல ஏதாவது ஒரு பாதத்துல தான் இருப்பார். மொத்தம் வந்து அஸ்வினிலிருந்து ரேவதி வரைக்கும் மொத்தமா 108 பாதம். அதுல எதுலயா ஒண்ணுதான் சந்திரன் இருப்பாரு. ஜாதகத்துல 2ஆம் பாவத்துடைய அதிபதியும் இருப்பார்.
குறித்து வச்சுக்கிட்டீங்களா? அது நம்ம பார்த்துக்கலாம், ஒரே புள்ளி தான் போட்டுக்கலாம். ஓகே, குறித்து வச்சுக்கிட்டீங்களா? இப்போ குறித்து வச்ச ஒரு தொகை இருக்குது இல்லையா, அது எப்படி தொகையை கணக்கீடு பண்ணுறதுன்னா, இந்த 2ஆம் பாவக அதிபதினு ஒன்று குறித்து வச்சோம் இல்லையா, அவர் அந்த 108 பாதத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறான்னு பார்க்கணும். அஸ்வினிலிருந்து எண்ணணும். நீ சிம்பிளாக ஈஸியாக சொல்கிறேங்க. அஸ்வினி மேஷ ராசியில் எத்தனை பாதம் இருக்குது? 9 பாதம். அப்படி 9 பாதமாக கூட்டிகிட்டு வாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த 108 பாதம் இருக்குது இல்லையா, அதில் 2ஆம் அதிபதி முதல்ல எந்த நட்சத்திரம் இருக்கான்னு கணக்கு போட்டுக்கோங்க. உதாரணமாக சதயத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக சொல்கிறேன், சதயம் 1 இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி கணக்கு போடணும்னா அஸ்வினிலிருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே வரணும். ஈஸியாக சொல்கிறேன். இதில் 9 பாதம், இதில் 9 பாதம், இதில் 9 பாதம், இதில் 9, 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 மொத்தம் எத்தனை? 19. எவ்வளோ? 90. ஓகே. அடுத்து அவிட்டம் 1, 2 எத்தனையாச்சு? சதயம் 1ன்னு சொன்ன அப்போ எவ்வளவு? 93. அப்போ இந்த 93 என்ன பண்ணுங்க, போட்டுக்குங்க. உதாரணம் ஏதோ ஒரு கிரகம், ஏதோ ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்களேன், மேச லக்னமே வச்சுக்கோங்களேன். 2ஆம் அதிபதி சுக்கிரன், சதயம் 1லிருந்து எத்தனாவது பாதமா வரும் மொத்தமா? 93 கணக்கு வந்துருச்சு. சரிங்க. இப்ப சந்திரன் எங்காச்சும் ஒரு பக்கம், பூரா 3 இருக்காரு வச்சுக்கோங்க. இந்த பூரா 3ங்கிறது எத்தனாவது பாதமா வரும்னு பார்த்துக்கோங்க. நீங்க மறுபடியும் எண்ணுவோம். இதில் 9, இதில் 9, மறுபடியும் இங்கிருந்து தான் வரணும். நீங்கள் பாட்டு இதெல்லாம் எழுதிக்காதீங்க. இங்கே 9, 18, 27, 36, 36, அப்புறம் அஸ்வினியில் இது மகத்தில் எத்தனை இருக்குதுங்க? 4, 40, 43. அப்போது அந்த தொகையை எழுதிக்கிங்க. இது 2ஐயும் பெருக்குங்க சார், கால்குலேட்டர் வச்சு பெருக்குங்க. அப்போ 93 × 43 பெருக்குங்க. நானே கணக்கில் புள்ளி தான், நாமளே பெருக்கிடுவோம். எதுக்கு? 3 9, 3 27, 4 12, மிச்சம் 1, 4 36, எவ்வளோ வந்துச்சுங்க? 3999. கால்குலேட்டர் வச்சு பெருக்கிட்டீங்களா? பெருக்கிட்டீங்களா? இந்த காலத்து பசங்க பொண்ணுங்கள்லாம் கால்குலேட்டர் வச்சு டக்குன்னு போட்டுறாங்க. எழுதி போட்டுருவீங்களா? சரி, ஓகே. அப்போது 3999 வந்துருச்சுங்களா? அப்போ மொத்தமாக எத்தனை பாதம் இருக்கு? 108 பாதம். இந்த 3999 108ஆல் வகுங்க, மொத்தலே வகுங்க. 37 வந்துடுது, மிச்சம் 02 வருது. அப்போ 37 கண்டிப்பாக 108 வகுப்புட்டுருது, மிச்சம் 02 தான். ஒன்றும் இல்லைங்க, இந்த 37 × 108 பெருக்குங்க. 37 × 108 பெருக்குங்க. எவ்வளோங்க? 3996. மிச்சம் எத்தனை வருது? 3 தானே வருதுங்க? 3 தானே வருது. மறுபடியும் அஸ்வினிலேருந்து 3ஆம் பாதம் எங்கே வருதுன்னு பாருங்க. பாதத்தில் மறுபடியும் வாங்க. 3 எங்கே வருது? அஸ்வினி 3 தான். அஸ்வினி 3 தான். இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறது? ஓகே. அதாவது 108ஆல் வகுக்கிறோம், வகுப்பட்டுட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கு? 108ல் வகுப்பட்டுட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கு? அவ்வளோதான். 108ல் வகுத்துருங்க, வகுத்தா வருதுங்க 37.02 வருது. அப்போ எவ்வளவு வகுப்பட்டுருச்சு? 14.20. 3999 108ஆல் வகுங்க. 37.02 வருது. 37ஆல் 37 வரைக்கும் வகுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். 37 வரைக்கும் வகுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த 37 × 108 பெருக்குங்க. $3996 வருது. அப்போ நம்ம இங்கே என்ன தொகை வந்திருக்கு?
99 வந்திருக்கு. அப்போ எத்தனை வந்திருக்குது? 3 பாதம் தான் வந்திருக்கு. அப்போ மறுபடியும் மேஷத்துலேருந்து என்னணும் எத்தனை ஒன்று 3ஆம் பாதம் எதுங்க? அஸ்வதி 1 2 3. அப்போ இவங்களுக்கு அஸ்வதி 3ஆம் பாதம் தான் குபேர புள்ளி. அஸ்வினி 3ஆம் பாதம் தான் குபேர புள்ளி. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் குபேர புள்ளினா இவருக்கு குபேர கிரகமாக யாரு பலன் கொடுப்பாங்கன்னா இந்த அஸ்வதியுடைய அதிபதி தான் பலன் கொடுப்பார். அப்ப ஜாதகத்துல கேது எப்படி இருக்கிறாரோ, கேது நல்லா இருந்தா அந்த கேது சம்பந்தமான விஷயங்களை இயக்கி அவர் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். கேது கெட்டு போயிட்டாருன்னா அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் செஞ்சுதான் இந்த குபேர புள்ளி இயக்க முடியும். சரிங்களா? இப்போ உதாரணமா நம்ம சொல்றோம், சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்போ கேது ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா கேது உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அஸ்தத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேது அஸ்தத்தில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. சரிங்களா? உதாரணமா அவருக்கு சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் உதாரணமா ஏதோ உத்திரட்டாதிலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உத்திரட்டாதிலேயோ ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருடைய குபேர புள்ளி வந்து கேதுவுடைய நட்சத்திரம்னு பார்த்தோம். அப்ப கேதுவுக்குன்னு சொந்த வீடு கிடையாதுங்களா? அப்ப கேது எந்த நட்சத்திரத்துக்குலாம் அப்படித்தானே இயங்குவார். ஓகேங்களா? அப்ப கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்ப அஸ்த நட்சத்திரம் யாருடையது? சந்திரனுடையது. சந்திரன் யார் இந்த லக்கணத்துக்கு? 4 குடையவன். எங்க இருக்கிறாரு? அஞ்சில் இருக்காரா? 4 குடையவன் அஞ்சில் இருக்கிறார். ஓகேங்களா? 4ஆம் அதிபதி அஞ்சில் இருக்கிறாரு. அப்போ 4ஆம் இடத்தை இவர் இயக்குகின்ற பொழுது பூரணமான குபேர யோகத்தை இவர் அடைவார். அப்ப 4ஆம் இடத்தை இயக்குறதுனா எப்படி இயக்குறது? ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், இதெல்லாம் ஒரு கணக்கு. ஆனா இதுல எது மெயின் பிரதானமான விஷயம்னா இது ஒரு நெருப்பு ராசி. இது ஒரு நெருப்பு ராசி. நெருப்புல என்ன ஓடும்? இடம் ஓடுமா, வீடு ஓடுமா, வண்டி வாகனம் ஓடுமா? வண்டி வாகனம் ஓடும். அப்ப இவர் பேர்ல எப்போ 4 வீலர் எடுக்கிறாரோ அன்னைக்குல இருந்து படிப்படியா வளர்ந்து ஒரு செல்வந்த நிலையை அடைஞ்சிருவார். அது வளர்பிறை சந்திரன். சூரியனுக்கு 6ல சந்திரன் இருந்தாலும் எப்படி இருக்குங்க? வளர்பிறை சந்திரனா தான் இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் ஒண்ணுமே வேண்டாங்க, அவர் வாழ்க்கையில செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவர் பேர்ல ஒரு 4 வீலர் வாங்கணும். 4 வீலர் வாங்கிட்டாருன்னா கட்டாயமாக உறுதியாக அவர் வந்து வாழ்க்கையில ஒரு செல்வந்தராக மாறிவிடுவார். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது? போராடம் இன்னைக்கு ஓடுது இல்லைங்களா? இப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா லாஜிக்கா நான் எதுக்காக சொல்ல வர அப்படின்னா அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்குங்க தான் சொல்றது. இப்போ என்னுடைய ஜாதகத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் தான் குபேர புள்ளி. கேட்டைனா யாரு? புதனுடையது. 8 குடையவன் 12ல். ஜோதிடத்துக்காக பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நான் இத்தனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். இது எனக்காக சொல்லுங்க, நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணின விஷயம் அவங்களுக்கு இந்த விஷயம் கரெக்டா நடக்குது. இதுல என்ன விஷயம்னா இந்த குபேர புள்ளியா இருக்கக்கூடிய இந்த கிரகம் இருக்குது பாத்தீங்களா, இந்த கிரகம் இந்த முடக்காகிறது, திதிசூன்ய பாதிப்பாகிறது, இந்த மாதிரி அவயோகி பாதிப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெற்றலாம். அதுல கிரகத்துடைய சூழ்நிலைகளையும் நம்ம ஆய்வு பண்ணணும். சரிங்களா? கிரகத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? சில பேருக்கு வந்துங்க 4 வீலர் வாங்கினா யோகம்னு சொல்றோம். ஒருவேளை சந்திரன் 8ல் இருந்தா வாங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனை, குபேர புள்ளியே என்ன பண்ணிடும்? குபேரனும் ஆக்குவாரு, கீழையும் தள்ளி விட்டுருவார். அப்ப அதோட சூழ்நிலைகள், அப்ப அந்த இயக்கத்தை இயக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுவோங்க, கலந்து ஆலோசிச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வரும். சரி, ஒரு ஜாதகத்தை கொடுங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தீங்களே, ஒரு 2 ஜாதகத்தை மட்டும் ஆய்வு போட்டு விளக்கம் கொடுத்துட்றேன். சரிங்களா? சரி, நான் சொல்றதெல்லாம் அப்படியே போட்டு கால்குலேட்டர் போட்டு கரெக்டாக எனக்கு கொடுக்க பார்க்கலாம், டைம் மிச்சம் பண்ணிக்காம. இவருடைய ஜாதகம் கன்னி லக்னம். ஜாதகர் வந்து கன்னி லக்னம், 2ஆம் அதிபதி சுக்கிரன், சித்திரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து சந்திரன்
மூலம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். மூலம் 4. இப்ப நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. சரிங்களா? சித்திரை 4 அப்படிங்கிறது எத்தனாம் பாதமா வரும்? 1 2 3 4 5 6 6 54. அப்ப 54க்கு அப்புறம் 55 56. சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் என்ன வருங்க? 56 பெருக்கல் மூலம் 4. மூலம் 4 இதுலயே வந்து 8 8 72. 8 72 4ஆம் பாதம் 73 74 75 76 பெருக்குங்க. டக்குனு கால்குலேட்டர் போட்டு பெருக்குங்க. தப்பா போயிடக்கூடாது. அப்புறம் அவர் பாவ குபேர புள்ளி தப்பா போயிடுவார். 4 2 வகுத்தல் 108. 108 பார்த்தாலும் வகுங்க. அப்ப 39 வகுப்பட்டு போயிருது இல்லையா? 39 வகுப்பு 39 இன்ட்டு 108 போடுங்க. 39 இன்ட்டு 4000. ஓகே, இதுல இருந்து 4256 கழிங்க. அப்ப இந்த 44வது பாதம் எங்க வரும்னு பாருங்க. 1 2 3 4 நாகொம்பா 36 மகத்துல 4 போயிருது. எவ்வளவு ஆச்சுங்க? 40. அப்போ எதுங்க? பூரம் 4. அப்ப பூரம் 4 தான் அவருடைய புள்ளி. என்னங்க? குபேர புள்ளி. அப்ப யாருடையது? சுக்கிரனுடையது. அப்ப சுக்கிரன் எங்க இருக்காரு? 2ல ஆட்சி நிலையில் இருக்காரு. அப்போ இவருடைய குபேர புள்ளி 2 9 கூடிய சுக்கிரனுடைய புள்ளியா இருக்கு. அப்ப குபேர புள்ளி அவருக்கு குடும்பம் பாக்கியம் இதெல்லாம் கொடுத்து அவருக்கு வாழ்க்கையில பெரிய வருமானத்தையும் ஒரு பெரிய கோடீஸ்வரனும் ஆக்கணும் இல்லையா? தானாவே இருக்குது இல்லையா? அப்போ இது சொல்லிடக்கூடாது. முதல்ல சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். சரிங்களா? ஜாதகத்துல வந்து செவ்வாய் வந்து வக்ர நிலையில் இருக்கிறாரு. ஐயா, செவ்வாய் வக்ரமாயி அடுத்த வீட்டுக்குள்ள போனாரா? அடுத்த வீட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டாரா? இல்ல, வக்ரமாயி பின்னால வந்துட்டாரா இல்ல அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா? செக் பண்ணணும். எதுக்குடா செவ்வாய் பாக்குறேன்னு பாக்குறீங்களா? குறைஞ்ச பாகம் யாருன்னு பாக்குறோம். ஐயா 5 12 75 தானே? ஓகே, செவ்வாய் உங்களுக்கு வந்து நீ நினைச்சிட்டு இருக்கலாம் 10ல் இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவர் 10ல் இல்ல, வக்ரமாயி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரியா? அவர் என்ன ஆயிட்டாருங்க? வக்ரமாயி பின்னால வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் சுக்கிரன். இருக்கிறதுலயே லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் யாருங்க? சுக்கிரன் தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கிறார். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணணும். சனி தான் கடைசியில லோ டிகிரி போறார்.
எத்தனை கால்குலேஷன் போட வேண்டியிருக்கும்? ஓகே, அப்ப இவருடைய குறைஞ்ச பாகையில வரக்கூடிய கிரகம் சூட்சம அடிப்படையில யாரா வருவாங்கன்னா சனி பகவான் தான் வருவார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல குறைஞ்ச பாகை யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் கிடையாது, சனி பகவான் தான் குறைஞ்ச பாகை. அப்ப சுக்கிரன் நல்லா இருக்கான்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆனா இங்க ஒரு மகா வில்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். யார் தெரியுங்களா? வில்லாதி வில்லன் சூராதி சூரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவர் குபேர புள்ளியா இருக்கிறது வந்து சுக்கிரனாக இருந்தாலும், குபேர புள்ளி சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருந்தாலும், சுக்கிரன் எப்படி இருக்காருங்க? ராகுவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். சார், ராகு ஒரு கிரகத்தோட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஒண்ணு அந்த பாவகத்துடைய உயிர் காரகத்துவம், அந்த பாவகாதிபதி யாருங்க? 2 9 கூடையவர். 2னா என்னங்க? பணம், அப்படிலாம் குடும்பம், அப்படிலாம் 9ஆம் இடம் அப்பா அதிர்ஷ்டம். இந்த விஷயத்தெல்லாம் ராகு என்ன பண்ணுவாருங்க? விழுங்கிடுவார். விழுங்கிடுவார்னா இந்த விஷயங்கள்ல அவருக்கு பெரிய பாதிப்பு எப்பொழுதும் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். இதுல என்னங்க இருக்குது? என்ன அப்படியே இருக்குதுன்னா என்ன பாதிப்பு? சரிங்க, அப்பா சிறு வயதிலே இறந்து விட்டார். கை தட்டுங்க. ராகு விழுங்கிட்டாரா இல்லையா? ராகு விழுங்கிட்டாரா இல்லையா? குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிற அப்பாவுங்கிற உறவை ராகு வந்து விழுங்கிட்டார். சரி, அது 9ஆம் இடம் போச்சு, விட்டுருவோம். அடுத்து 9ஆம் இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்குது. நமக்கு லக்கி அங்கதான் இருக்கு. ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் என்ன ஆயிடுச்சுங்க? ராகுவால் விழுங்கப்பட்டிருக்கிறது. சரி, அதுதான் போயிட்டு. சரி, 9ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்பாவை முதலே விழுங்கிட்டதெல்லாம் கூட ராகு உயிர்காரத்துவத்தை எடுத்துட்டாருங்கிற அடிப்படையில சரி பொருளா விட்டுருவார், அது கூட பரவாயில்ல. அடுத்து 2ஆம் இடம் குடும்பம் இருக்கு, வருமானம் இருக்கு. அப்போ ஒண்ணு வாழ்க்கையில வருமானம் அல்லது குடும்பம், இது 2 விஷயம் எப்பவுமே போராட்டமா தான் இருக்கும். ஒண்ணு ராகு விழுங்கிட்டே இருப்பார். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ராகு. சார், எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? சம்பாரிச்சது எல்லாமே விட்டாச்சு. அப்புறம் தான் ராகு விட மாட்டார்ல. சம்பாரிச்சா ராகு என்ன பண்ணிடுவாருங்க? சம்பாத்தியத்தை காலி பண்ணிடுவார். அப்ப இப்ப குபேர புலி இயக்கிறதா வேண்டாம்? குபேர புள்ளிக்குண்டான கிரகமே நீ என்ன சம்பாரிச்சாலும் காலி பட்டுன்னு உட்கார்ந்துருக்கு. எப்படி குபேர புள்ளி இயக்கிறது? அல்ல, அது விஷயம் இல்லைங்க. கம்மியான பாகை சொல்லுங்க. ராகு சேர்க்கதான் அதை விட்டுட்டோம். அவர் கம்மியான பாகைக்கு போனாலும் சுக்கரன் விட்டுட்டோம், தப்பிச்சிட்டார். அதுல இதான் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டார். இந்த ராகுற பெரிய ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டார். அது பாருங்க, சின்ன வயசுலயே அப்பாவை வந்து எத்தனை வயசுல இருந்தாருங்க? அப்பா 9 வயசுல இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். சரி, இப்ப அடுத்து என்ன சார் வழி பண்றது? குபேர புள்ளி இயக்கிறதா வேண்டாமா? இயக்கிறதா வேண்டாமா? இயக்கணும். இயக்கணும். எப்படி இயக்கணும்? வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமா தான் இந்த குபேர புள்ளி இயக்க முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கரனோட ராகுங்கிற கிரகம் சேருதுனாவே ராகு என்றாலே அழித்து விடுவதுன்னு பேரு. குடும்பத்தை அழிக்க முடியுமா? 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை அழித்து கொள்ள வேண்டும். நாமளே அழிச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஸ்வீட் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. சுக்கரனா நீங்க லட்டு வச்சு சாப்பிட்டீங்களா? 2ஆம் இடம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே வெள்ளிக்கிழமை நாள் 2ஆம் இடம் சாப்பாடு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வயத்தை காய போடணும். அப்படின்னா என்ன பண்ணும்? விரதம் இருக்கும். அப்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருக்க வேண்டும். இது ஒண்ணு. அடுத்து சுக்கரன் அப்படின்னா பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி சுக்கரன். 2ஆம் பாவங்கிறது முகம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முகம் பார்க்கும் கண்ணாடியை சுக்கரனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல உடைச்சு உங்க கையால வச்சு ஒரு சுத்தியில வச்சு உடைப்பீங்களோ அல்லது கல்லு வச்சு உடைப்பீங்களோ, அது உங்க கையில. அப்ப வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல என்ன பண்ணணுங்க, அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை காலையில பார்த்துட்டு அந்த ராகு காலத்துல சுக்குநூறா உடைச்சு, இது காத்து ராசி. ஒரு கார்ல பைக்கில் போறீங்கன்னா ஆள் இருக்கிற இடத்துல போட்டுறாதீங்க, அது அவங்களுக்கு வந்து பாதிப்பாயிடும். எங்காச்சும் வண்டியில போகும்போதே தூரமா போக காத்துல தூக்கி வீசிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கும். அதே மாதிரி தானமும் பண்ணலாம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, 2ஆம் இடம்ங்கிறது சுக்கரனா ஸ்வீட்னு சொன்னோமா, 9ஆம் அதிபதியும் சுக்கரனா இருக்காரு. 9ஆம் இடம்னா என்னது? கோவில் அல்லது பள்ளிக்கூடங்கள். ஓகேங்களா? கோவில் அல்லது பள்ளிக்கூடங்கள். இதுல வந்து காலபுருஷனுடைய 7வது ராசியும் கனெக்ட் ஆகும். 7வது நாவே சமுதாயம் பேர். அப்ப சமுதாய பணி செய்யறவங்க, ஸ்கூல்ல பாக்குறவங்க சமுதாய பணி செய்யறவங்க இல்ல, வேற யாரு? கோவில். இப்ப
இப்போ ஒரு கோவில் சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, கோவிலை கூட்டி பெருக்கி வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த கோவிலை கூட்டி பெருக்கி வேலை பார்க்குறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இது வந்து சுக்கரனை என்ன சொல்லியிருக்கிறோம், ஸ்வீட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸ்வீட்டு சுக்கரன்னா ட்ரெஸ்ஸு, நியூ ட்ரெஸ். அப்போ நியூ ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்வீட்டு. ரெண்டாம் இடம்னா பணம், ஒரு 90 ரூபாய் பணத்தை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைச்சு வண்டியில் போகும்போது தூக்கி வீசிடணும். ஆள் இல்லாத யாருக்கும் என்ன சொல்ல அச்சுறுத்தல் இல்லாத இடத்துல தூக்கி வீசிட்டு போயிடணும். அப்போ இதையெல்லாம் பண்ணாதான் குபேர புள்ளி மட்டும் இயங்காதுங்க, நம்ம வருமானமே இயங்கும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சம்பாரிச்சிருக்க மாட்டார். அப்படி சம்பாதிச்சிருந்தாலும் எல்லா காசையும் எங்கேயாச்சும் போட்டு இழந்திருப்பார். எதா ராகு செஞ்சிருப்பார். சே எஸ் ஆர் நோ? அது அப்புறங்க நம்ம அந்த அடுத்த விஷயத்துக்குள்ள போனால் நிறையா போகணும். இந்த சுக்கரன் தனிப்பட்ட முறையில் இப்போ எங்கே குபேர புள்ளி இயக்கிறதுங்க? குபேர புள்ளியை முதல்ல குபேரனை வந்து வேண்டாங்க போனால் குபேரன்னு சொல்ல ஒரு சிறு பணத்தையாச்சும் பிடிக்கிறதுக்கே நம்ம இந்த வழி பண்ணணும். ஓகேங்களா? ஓகேவா? குபேர புள்ளி இயக்கிடுவீங்களா? அப்போ குபேர புள்ளி அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு யோகமாக வரும். அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வெற்றி பெற்றலாம். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தோஷமாகவும் வந்துடும். அந்த மாதிரி தோஷமாக வரும்போது என்ன பண்ணணுங்க, அதுக்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுட்டு நம்ம முன்னோக்கி போனோம்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இப்போ இன்னுமே ஒரு விஷயம் சொன்னாங்க, சுக்கரன்னா 9ஆம் இடம், ராகு சேர்க்கை. அப்போ 9ஆம் இடம்னா கோவில், ராகு சேர்க்கை. கோவிலுக்கு போய் பலன் இருக்கா? இல்லை. ஆனா இது ஒரு சில நபர்களுக்கு பலன் தரும். யாருக்கு தரும்? ராகு சம்பந்தமான காரகத்துவம் சார்ந்த தொழில்கள் செய்யறவங்களுக்கு. இப்ப எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாதுங்க. ராகுனா வெளிநாடு, ராகுனா வெளிநாடு. இவர் வெளிநாட்டு இருந்தாருன்னா யோகம். ராகுனா ஐடி துறை, ஐடி துறையில் இருந்தாங்கன்னா யோகம். ஏன்னா எல்லாருக்குமே அது தோஷம்னு சொல்ல முடியாது. ராகுனா மின்சாரத்துறை, மின்சாரத்துறையில் இருந்தாங்கன்னா யோகம். இப்படி பல விஷயங்கள் ராகுக்கான சிறப்பு விஷயங்களும் இருக்கு. அப்ப நாம இதெல்லாம் என்ன பண்ணணுங்க, ஃபாலோ பண்ணி செய்யணும். செஞ்சிடலாமா? சரி, ஐயா குபேரன் ஆயிட்டு நம்மளை வந்து கூப்பிடுவார். நன்றி. தனித்திருந்தால் பிரச்சனை அப்படிங்கிறது அதனுடைய சாரத்தில் திசைகள் வரும்போது கொஞ்சம் பாதிக்கும். இப்போ ராகு தனிச்சிருக்கிறாருன்னா ராகு எப்ப இயங்குவார்னா ராகுடைய நட்சத்திரங்கள் சொல்றோம் இல்லையா, திருவாதிரை சுவாதி சதயம், அதனுடைய திசை வரும்பொழுது ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை பாதிப்பார். எந்த ஒரு பாதிப்புகளுமே திசை புத்தி வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். சார் 9ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா? அப்படி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம். அது வந்து என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ராகு ஒரு சாரத்தில் இருப்பார் இல்லையா, அதை வச்சு முடிவு பண்ணணும். அது எந்த கிரகமோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். உயிர்காரத்துவம் பொருள்காரத்துவம் ரெண்டுல ஒண்ணு அடிக்கிறதுக்கு ராகுக்கு அதிகாரம் உண்டு. தனியா இருந்தாலும் அந்த திருவாதிரை சுவாதி சதயத்துல திசை வரும்பொழுதோ, பூசம் விஷாகம் சதயத்துல திசை வரும்போதோ அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அந்த ராகுடைய நட்சத்திரம் ராகுடைய கர்மா நட்சத்திரம். சரி, இதுக்கு அதுக்கு சுகுணா குபேர புள்ளிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அரசு வேலைக்கு வேற டிபார்ட்மெண்ட், அது பார்த்துக்கலாம். சார் நீங்க வாழ்வில் வெற்றி பெற்ற பெரிய பெரிய பணக்காரர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குபேர புள்ளி கரெக்டா இருப்பாங்க. சரி, வேற ஒருவர் ஜாதகம், யாராச்சும் ஒருவருடைய ஜாதகம், அப்பாவுடைய ஜாதகமா? அப்பா குபேரர் ஆவாரா மாட்டாரா? பொண்ணுடைய ஆதங்கம். லக்னம் தனுசு லக்னங்க, ராசி வந்து மீனம் உத்திரட்டாதி. ரெண்டாம் அதிபதி யாருங்க? சனி பகவான். சரி, உத்திரட்டாதி எத்தனாம் பாதம்? 3. உத்திரட்டாதி 3. ரெண்டாம் அதிபதி சனி என்ன நட்சத்திர பாதம்? சனி உத்திரம். என்ன கரெக்டா சொல்லுங்க, மாறி போயிடக்கூடாது. உத்திரம் 2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த உத்திரட்டாதி 3ஆம் பாதம் அப்படிங்கிறது
சரி, முதல்ல சந்திரனை எடுத்துக்க. உத்திரட்டாதி 3ஆம் பாதங்கிற எத்தனாவது பாதம்? இல்ல மொத்தமா கூட்டுங்க, அதானே பார்க்கணும். எவ்வளோங்க? 103. இதில் எத்தனை இருக்குதுங்க? உத்திரட்டாதி 3னா 4ஆம் பாதம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் 4 பாதம் இருக்குது. அப்போ 108 5 கழிச்சா 103 இன்ட்டு உத்தர 2. இங்கேயே 5 9 45 போச்சு. இங்கே 5 9 45 போச்சுங்க. இப்போ உத்தர 2 எப்படி 47 வரும்? உத்தர 2னா ஃபர்ஸ்ட் பாதம் இங்கே தான் ஆரம்பிக்கும், 2ஆம் பாதம் இங்கே தான் ஆரம்பிக்கும். அப்போ எத்தனைங்க? 46. 4738. இந்த 4738 108ஆல வகுங்க. 43.87. 43 வரைக்கும் டிவைட் ஆயிடுச்சு. அப்ப 43 × 108 போடுங்க. 46 44 47 38 கழிங்க. 94. இந்த 94வது பாதம் எங்க வருதுன்னு பாருங்க. 94வது பாதம் எங்க வருதுன்னு பாருங்க. எங்க வரும்? 90 முடிஞ்சிடும். 94. அப்போ வந்து அவிட்டம் 3 4 சதயம் 1 2 சதயம் 2 வரும் இல்லைங்களா? அப்ப குபேர புள்ளி யாரு? சதயம் 2. சதயம் யாரோட? இது ராகு பகவானுடைய தான் என்னதுங்க? குபேர புள்ளி ராகு பகவானுடைய நட்சத்திரம். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்? ராகு எங்க இருக்கார்? ராகு வந்து மகத்தில் இருக்கார். ராகு மகத்தில் இருந்தா எப்படி வேலை செய்வார்? கேது எங்க இருக்கிறார்? அவிட்டத்தில் தான் இருக்காரு. மகம் 2னா அவிட்டம் 4 தான் இருக்கும். அப்ப கேது யாரா வேலை செய்வார்? அப்போ உங்களுக்கு யார் இதை இயக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். ஓகேங்களா? ஏன்னா ராகு ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சு தான் பலன் சொல்லணும். அவரு கேதுக்கு போயிட்டாரு. கேதுவுக்கு வீடு கிடையாது. அப்ப கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ யாரா வேலை செய்வாரு? செவ்வாயா வேலை செய்வார். செவ்வாய் எங்க இருக்காரு? சரி, செவ்வாய் வந்து எங்க இருக்கிறாருன்னா பூரம் 1 இருக்கிறார். பூரம் 1 இருக்கார். அப்ப நாம நினைப்போம், ஐயோ ராகுவோட செவ்வாய் சேர்ந்துருச்சே, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா மகம் 2 இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட எத்தனை பாதம் கடந்துட்டாருன்னு பாருங்க. நீங்க எப்படி இருந்தாலும் மகம் 2 இருக்கிறாருன்னா இடையில 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கடந்துரும். அப்ப 3ஆம் பாதம் 4ஆம் பாவத்துக்கு 6.40 டிகிரி போயிடும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 9 டிகிரிக்கு மேல வருது. அப்ப ராகு கேது சேர்க்கை இருந்தாலும் அதனுடைய டிகிரி அளவு என்ன ஆயிடுச்சுங்க? ரொம்ப தள்ளி இருக்குது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆன்டி கிளாக்கா சுத்தும், இப்படி போயிடும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் இந்த செவ்வாய் வக்கரமானார் இல்லையா? வக்கரமாயி போய் ராகுவை பிடிச்சிட்டாருன்னா இப்போ வக்கரமானார்னா இதை எடுத்து கொடுங்க. இல்ல டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வக்கரமாயி ராகுவை பிடிச்சிட்டாரா, ராகுடைய நெருங்கிய பாய்க்குள்ள போயிட்டாரான்னு பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க. எண்பதா? செவ்வாய் 10:57, ராகு 5:13 போயிட்டு இருக்கிறார். மொத்தமா போயிட்டாரா பார்ப்போம். மறுபடியும் போயிட்டே தான் இருக்காரு. 7:34 போயிட்டாரு, கிட்ட போயிட்டாரு.
5:22 4:23 போயிட்டாரு. அடுத்து நீ சொன்ன மாதிரி நெருங்கிட்டாரு போலதான் இருக்குது. தாண்டிடுவாருங்கிறீங்களா? இணைஞ்சிட்டாரு. 10 இன்னொரு 5 நாள் கழிச்சு போட்டு பார்ப்போம். நல்லாவே இணைஞ்சிட்டார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ராகுவுடைய சேர்க்கையால் இங்கேயும் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அப்போ உங்களுடைய குபேர புள்ளி ஐயா மாதிரி இதுன்னு சொல்லுவாங்க, கர்மா டிரான்ஸ்பர் போல் இருக்குது. என்னத்தை சொல்றது? அது 2 பேரும் பக்கத்துல வேற உட்காந்துருக்குறாங்க. 2 பேரும் வெள்ளை கலர் ஃபேண்ட் வேற வச்சு கொண்டு வந்துருக்குறாங்க. அவரு வெள்ளை கலர் பேப்பர் வச்சிருக்காரு, இவரு வெள்ளை கலர் பேப்பர் வச்சிருக்காரு. அவரு கையில போன் வச்சிருக்காரு, அவரும் கையில போன் வச்சிருக்காரு. அது அவர் போட்ட சட்டையில அந்த பாக்கெட்ல ஒரு ரெட் கலர்ல ஏதோ ஒரு புள்ளி இருக்குது. அவர் போட்ட பாக்கெட்ல ரெட் கலர்ல ஏதோ ஒரு புள்ளி இருக்குது. அவருக்கும் சொட்டை விழுந்திருக்கு, இவருக்கும் சொட்டை விழுந்திருக்குது. நட்சத்திரமாச்சு கரெக்டா ஆச்சுங்களா? அதையும் பார்த்துக்குவோம். நட்சத்திரமாச்சு கரெக்டா ஆச்சுங்களா? ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், இவர் மோதிரம் போட்டிருக்காரு, ஒரு மோதிரம் போடல. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அவருடைய அந்த குபேர புள்ளியாக இயங்கக்கூடியவரே செவ்வாய் பகவான். ஓகேங்களா? அவர் என்ன ஆகி போயிட்டார் அப்படின்னா, அதாவது குபேர புள்ளிங்கிறது ராகு தான். ஆனா ராகு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் கடைசியில் சண்டை போட்டுட்டு செவ்வாய்கிட்ட இடத்த கொடுத்துட்டார். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் தான் உங்களுடைய விதி கிரகமா இயங்குறார். அப்ப யார் அவர்? 5 குடையவன். ராகுவோட சேரலாமா? 5 குடையவன் ராகுவோட சேர்ந்தா புத்திர தோஷம் உண்டு. புத்திர தோஷம் உண்டுன்னா குழந்தை கிடைக்காம போலாம், அல்லது பெண் வாரிசு மட்டுமே கிடைச்சிடலாம். ஆண் வாரிசு இருக்குதுங்களா? இல்ல, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. என்னங்க புரியலீங்க? யாருது 88-12 காருங்க உங்களுதுங்களா? கொஞ்சம் தள்ளி நிறுத்துறதா இருக்கு, தள்ளி நிறுத்தாங்க. சரி, ஓகே, ஓகேங்களா? அப்ப என்னன்னா, அதாவது பலன்கள் நடக்கும் சார், கண்டிப்பா பலன் நடக்கும். 5 குடையவன் செவ்வாய் ராகுவோட சேருதுன்னா ஒண்ணு குழந்தை இல்லை, ஒண்ணு குழந்தை இல்லை, இல்லைன்னா ஆண் வாரிசு இல்லை. உங்களுக்கு ஆண் வாரிசு கிடையாதுல்ல, அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ அதற்கான பலன்கள் நடந்திருக்கு. அது நடந்துருச்சு, அது விஷயம், அது போயிட்டு போகுதுங்க. அது ராகு சேர்ந்துட்டாரு, புடிச்சிட்டாரு, அதை விட்டுருங்க. நாம எப்படி குபேர புள்ளி இயக்கிறது? அவர் வேலையை அவர் செஞ்சுட்டார். அப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால 5ஆம் இடம் தான் நம்முடைய முதல் குழந்தை. அப்போ முதல் குழந்தையை விட்டு நீங்க பிரிந்து வாழணும், அல்லது அந்த பொண்ணை எங்காச்சும் ஹாஸ்டல்ல சேர்த்தணும். இதெல்லாம் வினயமா போச்சு. இத்தனைக்கு வேற பாப்பா வேற கூட்டு வேற வந்திருப்பா போறது. தெரிஞ்சுக்குவாங்க இனிமேல். அதாவது சார் சொன்னா கூட, ஏமா உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்துறதுக்கு போய்க்கிறியா? சந்தோஷமா போய்க்கிறேன். அப்போ குபேர புள்ளி இயக்கணும் இல்லையா, என்ன பண்ணிக்கிறது? சரிங்களா? அப்போ குழந்தைய நான் உங்களுக்கு பிரிஞ்சிருன்னா அதுக்காக சொல்லுங்க. ஒரு படிப்பு நிமித்தமா ஒரு எங்காச்சும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தலாம். நாளைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகுதுன்னா எங்காச்சும் ஒரு சென்னையோ அல்லது அந்த மாதிரி இடத்துக்கு தரலாம். தவறான பிரிதல்னு சொல்லல, நாம் அதனுடைய வளர்ச்சிக்கான பிரிதல் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஒண்ணு அதை பண்ணணும். இது சரிங்க சார். இப்ப 5ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா குலதெய்வ சாபம் நிறைய இருக்கு, குலதெய்வ சாபம், குலதெய்வ குற்றம் நிறைய இருக்கு. உங்களுடைய முன்னோர்கள் வழியில நிறைய பாவத்தினுடைய கணக்குகள் ஜாஸ்தின்னு அர்த்தம். 5ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றாலே முன்னோர்கள் வழியில சாபங்கள் தோஷங்கள் ஜாஸ்தி. அது எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. அப்ப நம்ம முதல்ல இந்த செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கும் பொழுது நம்ம என்ன பரிகாரம் செஞ்சா அதுக்கு விடை கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பிரிதல்னு சொல்லிட்டேன் ஒண்ணு. அப்ப 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்க உங்களுடைய மனசுல இருந்து மொத்தமா என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். அப்ப 5ஆம் இடம் சார்ந்த விஷயம் என்ன? குழந்தை பிரியுது, அது வேற விஷயம். 5ஆம் இடம் என்னங்க? என்டர்டைன்மெண்ட். நாம எதை அழிக்கிறோமோ அதை அழிக்க முடியும். என்டர்டைன்மெண்ட்டை சுத்தமா மறந்துடுறோம். சினிமாவுக்கு போறது, பார்க்குக்கு போறது, அப்புறம் சுற்றுலா போறது, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள்லாம் டோட்டலா என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். இது ஒரு பக்கம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்ந்தனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணுங்க. ஒரு டூருக்கு இப்போ நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா டூர் போறதுக்கு புக் பண்றாங்க இல்லையா? இப்போ நிறைய இந்த டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்றாங்கல்ல, புக் பண்ணி டிக்கெட்டை கையில வாங்கிக்கோங்க.
வாங்கி ஒரு 2000 3000 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த நீங்கள் கிளம்பி போவாங்க இல்லையா, அந்த கிளம்பி போகிற நேரத்தில் அல்லது சினிமாவுக்கு போகும்போது சினிமா டிக்கெட் வாங்கியிருப்பீங்களா, அந்த சினிமா டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அந்த சினிமா டிக்கெட்டை கிழிச்சு, இது நெருப்பு ராசி, நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பரிகாரம் சொல்கிறாங்க. 5ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து விட்டால், 5ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துட்டா, ராகு என்றால் பலி கொடுத்தல். ராகுனா பலி கொடுத்தல். யாருக்கு பலி கொடுக்கணும்? குலதெய்வம் கோயில்ல நீங்க வருஷம் பலி கொடுக்கணும். குலதெய்வ சாமிக்கு ஏதாச்சும் ஆடு அல்லது கோழி பலி கொடுக்குறீங்களா? எத்தனை நாள் ஆச்சு கொடுத்து? ஏன்னா 5ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்தாருன்னா கண்டிப்பா பலி கொடுக்கணும். தக்காளி வெட்டி போடுறதா சார்? இப்போ கேதுனா நீங்க சார் இப்போ 5ஆம் அதிபதியோட கேது சேர்ந்துச்சுன்னா எலுமிச்சிங்க பூசணிங்க வெட்டி போடணும். ராகு சேர்ந்துட்டுனா கோழியோ தான் வெட்டும். ஏதாச்சும் யூடியூப்ல பேசி இதை ஆடு கோழி வெட்ட சொல்றாங்க, இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறீங்க. அல்ல, இதெல்லாம் நமக்கு ஜோதிட ரீதியான காரகத்துவங்களை தான் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப நீங்க பலி கொடுக்கறத நிப்பாட்டுறீங்கன்னா தோஷம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அது ஒண்ணு. நான் சொன்ன அந்த பரிகாரம் பிரிதல் இதெல்லாம் ஒண்ணு. இது மட்டும் இல்லைங்க சார். இது என்ன ராசி தத்துவத்திலின்னு பாத்தீங்கன்னா தர்ம ராசி. மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளும் தர்ம ராசிகள், தர்மத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள். அப்போ தர்மம் பண்ணணும். என்ன தர்மம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பரிகாரம். அடுத்து அது மட்டும் இல்லைங்க, 12ஆம் இடத்ததிபதியோட ராகு சேர்ந்திருக்கிற. 12ஆம் இடம் ஒரு மனுஷனுக்கு 12ஆம் அதிபதி கெடலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க 12ஆம் அதிபதி கெட்டா நல்லது, 12ஆம் அதிபதி கெட்டா தோஷம். ஏன்னா ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் 12ஆம் இடத்துல தான் இருக்கு. ஒருத்தருக்கு 12ஆம் அதிபதி கெட்டு போச்சுனாவே ஒன்றும் பெரிய சுக விஷயத்தை அனுபவிக்க முடியும், இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அப்போ 12ஆம் அதிபதி ராகு சேர்க்கையை பெறார் அப்படின்னா அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன நாம யோகம்? நீங்க சாத்திய நாம யோகத்துக்கு யோகி யாருங்க? சுக்கிரன். அவயோகி குரு. அதை விட்டுருங்க. ஏன்னா செவ்வாய் இது ஒருவேளை அவயோகியா இருந்தால் யோகமா மாறிடும். அதனால கேட்டுக்குவோம். ஏன்னா எதுவுமே பார்க்காம சொல்லிட்டு கடைசியில் பிரச்சனை ஆயிடக்கூடாது. அப்ப என்னன்னா 12ஆம் அதிபதி ராகு சேர்க்கையை பெற்றா நீங்களே என்ன பரிகாரம் நீங்களே சொல்லுங்க. விரயத்தை எரிச்சிடலாமா? 12ஆம் இடம் செருப்பு, பாதம் செருப்பு. அப்போ உங்களுடைய செருப்பை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல கத்தி போட்டு கிழிப்பீங்களோ என்ன பண்ணுவீங்க தெரியல, கிழிச்சு ராகு காலத்துல உங்க செருப்பை நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. இது ஒரு பரிகாரம். அதே மாதிரி 5-12 உண்டானவர் 9ஆம் இடம் தர்மஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்திருக்கனால 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், 12ஆம் இடம் என்பது செருப்பு, 9ஆம் இடம் என்பது தான தர்மம். அப்போ செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல 3 to 4:30 செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல ஏழை குழந்தைகளுக்கு செருப்பு தானம் கொடுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, என்ன ஆகும்? குபேரனை கொஞ்சமாச்சு கூப்பிட முடியும். அப்ப குபேர புள்ளியுடைய தன்மை இதுதான். சரிங்களா? அப்ப நம்ம குபேரனை நம்ம பெருசா கொண்டுட்டு வர முடியாது. ஆனா ஏதோ நம்ம செய்யக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலம் குபேரனை கொண்டுட்டு வரலாம். அந்த குபேர புள்ளி யாரை கொண்டு வரலாம்? அந்த சந்திரனை கொண்டு வரலாம். சரிங்களா? சரி, ஓகே. நான் இதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன். உங்களோட ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளை பண்றது விஷயம் இல்லை. அந்த குபேர புள்ளி என்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி நம்ம லக்னத்துக்கு யாரு, எந்த இடத்துக்குரியவர்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு செல்வ சேர்க்கை அடையலாம். சரிங்களா? ஓகேங்களா? சொல்லுங்க சார். அப்போ ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தா அது ரெண்டையுமே இது பண்ணணும், பெருக்கணும். ரெண்டையுமே பெருக்கணும், 2 பாதத்தையும் பெருக்கணும். இப்ப 43 வச்சுக்கோங்க. 43 × 43 ரெண்டையும் பெருக்கித்தான் ஆகணும். பெருக்கி அதை 100 வர்ற தொகையை 108ஆல வகுத்து வகுப்பட்ட தொகை போக மிச்சம் எத்தனை இருக்குதோ அதை அஸ்வினியிலிருந்து எண்ணி பாருங்க. அதுதான் உங்களுடைய குபேர புள்ளி. சரிங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு. சரிங்க, டைம் ஆயிடுச்சு. வகுப்பு புரியுற மாதிரி இருந்துச்சுங்களா? சரி, ஓகே, சந்தோஷம். சரிங்க, அனைவரும் இந்த குபேர புள்ளியை அறிந்து அந்த குபேர புள்ளிக்குண்டான கிரகத்தை அறிந்து அந்த கிரகத்தை எப்படி இயக்க வேண்டும் என்பதை சரியாக இயக்கி ஒவ்வொருவரும் குபேரனுடைய அருளாசியை பெற்று ஒரு மிகப்பெரிய செல்வ சேர்க்கையை பெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த
சிறப்பான வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.